2 பேரும் அட்டாக் பண்ணும்போது அது நல்லா இல்ல. யார் அதிகமா இருக்காங்கன்னு முதல்ல பாரு. ரயானோட டீம் தனியா போய் பேசுறா விளையாடலாம். என்ன ரயான் திடீர்னு முத்துவ தனியா போய் உட்கார்ந்து பேசுன்னு சொல்லிட்டீங்க? ஆமா, ரயான் தலையில என்ன மஞ்சள் கலர்ல ஏதோ இருக்கு, மீண்டும் மீண்டும் டீம் பண்ணி தான் விளையாடுறீங்களா ஜாக்லின் அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுச்சு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதாங்க அந்த தண்ணி ட்ரம் இருக்குல்ல, அந்த கேம் தான். இது என்ன கேம் அப்படின்ட்டு இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோல நான் போட்டிருக்கேன். அந்த கேம்ல வந்து 4 டைல்ஸ் சேர்ந்து ஒரு போட்டோவா கண்டஸ்டன்ஸ் போட்டோ வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அது அந்த ட்ரம்ல ஒட்டப்பட்டிருக்கும். அதை வந்து எடுத்து அந்த கேம்ல இருந்து அவங்களை எலிமினேட் பண்ணும். இதுதான் வந்து இந்த டிக்கெட் டு ஃபினாலோட 9வது டாஸ்க். இப்படி எடுக்கும் போது இண்டிவிஜுவலா நிறைய பேர் விளையாண்டு பார்த்தாங்க. அது எடுக்க முடியலன்னு இப்போ ஒரு டீமா விளையாண்டுட்டாங்க. அந்த ப்ரோமோ படி வந்து டீம் யார் யார் சேர்ந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருண், முத்துக்குமரன், மஞ்சரி, ஜாக்லின் இவங்க 4 பேரும் சேர்ந்து ரயானையும் விசாலையும் அட்டாக் பண்றாங்க. இத தூரமா இருந்து பவித்ரா, ஏன்டா இப்படி டீம் சேர்ந்து விளையாடுறீங்க, நீங்க 4 பேர் சேர்ந்து அவங்களை அட்டாக் பண்றது வந்து இது ஒரு நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, பவித்ரா அங்க பாரு, பாயிண்ட் டேபிள பாரு, அதுல யார் அதிகமா இருக்காங்களோ அவங்கள தான் நாங்க அட்டாக் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி பார்த்தா ரயானை அட்டாக் பண்ணது ஓகே, விசால் 0 பாயிண்ட்ல தானே இருக்காப்ல, அவர் எதுக்கு அட்டாக் பண்ணாங்க? அது சரி. அப்படி பார்த்தா மஞ்சரியும் முத்துவும் அதிகமா தானே பாயிண்ட் வச்சிருக்காங்களே, அவங்கள அட்டாக் பண்ணிருக்காங்களா குரூப் சேர்ந்து? அது பண்ண மாட்டாங்க. இவங்களா ஒரு குரூப் சேர்ந்து யார் அதிகமா, ரயான் தானே அதிகமா இருக்கான், அவனை எப்படியா எலிமினேட் பண்ணும் அப்படின்னு குரூப் சேர்ந்து விளையாடுற மாதிரி தான் தெரியுது. இத முத்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவித்ரா நீங்க இப்படி பேசுனீங்கன்னா நீங்க ரயானோட சேர்ந்து விளையாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. பவித்ரா அதுக்கு, நான் எல்லார் போட்டோ உள்ள அந்த போர்டையும் தான் நான் புடுங்கினேன், இவங்க இதுன்னு சொன்னவனே முத்துக்குமார் அந்த இடத்துல எதுவும் பேசல. அது ரயான் என்ன சொல்றாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்குறவங்களுக்கு தெரியும் பவித்ரா யார் யாரும் எப்படி விளையாண்டா அப்படின்னு. முத்துக்குமரன் அந்த பக்கம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரயான் நாங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க இங்க எதுக்கு வாரீங்க அப்படின்னு. ரயான் என்ன சொல்றாருன்னா, டேய் இங்க எல்லா சபையில உட்கார்ந்து எல்லாரும் தானே பேசிக்கிட்டு இருக்கோம், அப்ப நான் பேசுறது என்ன தப்பு இருக்கு, அப்படி உனக்கு வேணா நீ போய் தனியா பேசுறா அப்படின்ட்டு வந்து முத்துக்குமரன் சொல்றாப்ல. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் எதுவும் பேசல. அதுக்கப்புறம் ரயான் என்ன சொல்றாப்னா, நீங்க இப்படி மொத்தமா சேர்ந்து விளையாடுறது எல்லாத்துக்குமே அப்படிதான் தெரியுது, ஒரு டீமா சேர்ந்து விளையாடுற மாதிரி தான் இருக்கு, அதைத்தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. எப்பயுமே முத்துக்குமரன் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் சொல்றாருல, இங்க யாருக்கும் யாருக்காக விளையாட வேண்டாம், அவங்கவுங்க கேம அவங்கவுங்க விளையாடுங்க அப்படின்னு முத்துக்குமரன் சொல்லி முடிச்சு விட்டாப்ல. ரயான் அப்படியே விடாம 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஃபேர் அன்ஃபேர்னு கேம்ல சொன்னீங்க, இன்னைக்கு அது எங்க போச்சு அப்படின்னு ஒரு வேலிடான கொஸ்டின் தான் கேக்குறாப்ல. ஆக மொத்தம் பேர் தான் டிக்கெட் டு ஃபினாலே இண்டிவிஜுவல் கிடைக்க போகுதுன்னு, ஆனா எப்படினாலும் குரூப்பிசம் டீமா தான் விளையாடுற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் ரயான் மண்டையில என்ன மஞ்சள் கலர்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் ஒரு டாஸ்க் தாங்க. அதான் அந்த டெலிபோன் டாஸ்க் இருக்குல்ல, அந்த டெலிபோன் டாஸ்க் வந்து மறுபடியும் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வச்சதுல அப்ப அந்த டெலிபோன் ரிங்க வந்து எடுத்தது வந்து யாருன்னா மஞ்சரிக்கு வந்து அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ள யாராவது ஒருத்தவங்க ஹேர்ல வந்து ஹேர் கலரிங் பண்ணணும், ஃபுல்லா பண்ணணும், அது வந்து பெர்மனண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மஞ்சரி அது யோசிக்காம ரயான் சொல்லிட்டான். இது வந்து முத்துவுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு பக்கம் கோவம், எங்க பேரை சொல்லிருக்கலாமே. ஆனா மஞ்சரியும் ரயானும் ஏற்கனவே வந்து டீல் போட்டு வந்திருந்தாங்க, என் பேர் வந்தா நீங்க சொல்லுங்க, உன் பேர் வந்தா நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால ரயான் சொன்னாங்க. அப்புறம் ரயானை கூட்டு போய் இதுதான் டாஸ்க் அப்படின்னா ரயானும் சரி நான் கலர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து டீடைலா சொல்றாங்க இதுதான் டாஸ்க் அப்படின்ட்டு. கடைசியில ரயான் வந்து கலரிங் ஃபுல்லா பண்ணிக்கிட்டாங்க. அதான் அந்த எல்லோ கலர். இந்த டாஸ்க்ல வெற்றி பெற்றுட்டா ரயானுக்கு 2 பாயிண்ட்டும் மஞ்சரிக்கு 1 பாயிண்ட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த டாஸ்க்ல வின் பண்ணா 3 பாயிண்டா, அது அப்படி டீல் பேசிருக்காங்க ஃபர்ஸ்ட். அதனால தான் ரயான் 2 பாயிண்ட் வாங்கி டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 15 பாயிண்ட் வாங்கியிருக்காரு. செகண்ட் பிளேஸ்ல மஞ்சரிக்கு 1 பாயிண்ட் 12ல இருந்து 13 வந்துருச்சு. சேம் டைம் சௌந்தர்யாவும் 13 பாயிண்ட் வச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டிக்கெட் டு ஃபினாலேல குரூப்பா டீமா விளையாடுறது வந்து நல்லதா இல்ல இண்டிவிஜுவலா விளையாடுறது நல்லதா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதுங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.